ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சன்ல ஒரு குழந்தைக்கான உணவு தான் பார்க்க போறோம். செர்லாக் மாதிரி நம்ம வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து 3 மாச குழந்தையில இருந்து நம்ம கொடுக்கலாம். 3 மாச குழந்தைக்கு சில சமயம் பால் போறாம அழுதுண்டே இருக்கும். அந்த டைம்ல இத மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னாக்க வயிறு அடரா இருக்கும். அப்ப நல்லா நிம்மதியா தூங்கிடும். அதில் வந்து நம்ம ஓமெல்லாம் வேற போட்டு பண்ணுறதுனால நல்ல டைஜஷன் ஆகும். கக்கிண்டே இருக்கும் சில குழந்தைகள் பாலை குடிச்சிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபுட்டை கொடுக்கறத கக்கறதும் நின்றுடும். குழந்தைகளுக்கு நல்ல டைஜஷன் ஆகி நல்லா நிம்மதியாக தூங்கும். இதெல்லாம் ரொம்ப டின் ஃபுட்டு வாங்கி தர மாட்டேன். எங்கள் அம்மாலாம் ஆற்றுலேயே இதே மாதிரி பண்ணி கொடுத்து என் குழந்தைகள் 2 பேருக்குமே அப்படிதான் பண்ணி கொடுப்பா. நானும் என் பேரன் பேத்திக்கெல்லாம் அதே மாதிரி தான் ஆரம்ப ஸ்டேஜிலலாம் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த டின் ஃபுட்டு கொடுக்கறத வயத்துல வந்து மப்பு தட்டும் சமயத்துல குழந்தைகளுக்கு ஜீரணம் ஆகாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆத்துலயே பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 3 மாச குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறது அதுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. எங்க ஆத்துல இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுனால எனக்கு சட்டுன்னு தோணிட்டு இதை போட்டா யாருக்காவது யூஸ் ஆகுமோ என்னமோ அப்படிங்கறதுனால இதை பண்ணி காமிச்சிருக்கேன். இது பாருங்க, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துன்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கணும். இதுக்கு பச்சரிசி வேண்டாம், புழுங்கல் அரிசி தான். அது நல்லா 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியை விட்டு அதை ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், கல் இல்லாமல் பார்த்து ஓமத்தை போட்டுக்கோங்க. ஓமத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஊறின அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் புழியே வராது. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். நிறைய போட்டால் கிரைண்டரில் வழன்னு நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும். நம்ம 1 கிலோ மாதிரி போட்டு நாங்கள்லாம் அரைப்போம். அப்போல்லாம் கிரைண்டரில் போட்டு நல்லா வழன்னு அரைச்சி வச்சுருவோம். இப்போ ஒரு தேங்காய் நாழியை எடுத்து ஓமப்படி அச்சில் புழிஞ்சாலும் புழியலாம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புழியறதுக்கு அப்படின்னா பெரிய அச்சிலையும் புழிஞ்சிக்கலாம். இது வெறும் மாவுங்கிறதுனால அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. வயசானவளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன பசங்க ஈஸியாக புழிஞ்சிடலாம். பார்த்துக்கோங்க, எப்படி சௌகரியமாக புழிஞ்சுக்கோங்க. இந்த மொட்டை தேங்காய் அச்சில் கூட புழிஞ்சு விட்டுடலாம். இருக்கிற மாவு எல்லாத்தையும் அதே மாதிரி தட்டில் புழியறதுனா புழியலாம், இல்லைன்னா ஒரு வேஷ்டியை போட்டு அதில் கூட புழிஞ்சிக்கலாம். இதுபோல் எல்லா மாவையும் புழிஞ்சிட்டு ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். காய வைக்கும்போது ஏதாவது ஒரு கிளாத்தை போட்டு மேலே மூடி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். தூசி கீசி விழாமல் பார்த்துக்கணும். காய வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாக்க குழந்தைக்கு எந்த நேரத்தில் வேணால் நம்ம கொடுக்கலாம். காலம்பரை ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை அப்படின்னு கொடுக்கலாம். நல்ல பசி இடற நல்லா தூங்கிடும் குழந்தை. இதில் ஓமம் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைக்கு நல்ல டைஜஷன் பவர் இருக்கும், கக்காது. அதேமாதிரி டாய்லெட் இல்லாமல் ஃப்ரீயாக போயிடும். காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வடம்லாம் காய வச்சா எப்படி நொறுங்குமோ அதே மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை வேணால் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள்லாம் அப்படியே தான் எடுத்து வைப்போம், டப்பாவில் போட்டு வைப்போம். அது அப்படியே தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிரும். இதை இப்போ எப்படி கஞ்சி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் நான் இப்போ காமிக்கிற அளவுக்கு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா கரண்டியால் 4 சுற்று சுற்றினோன்னாலே அப்படியே கரைஞ்சிரும். அது அந்த தண்ணியிலே அப்படியே கரைஞ்சிரும் மாவை. பச்சை தண்ணியில் தான் போட்டுக்கணும். இதை வெந்நீரில் அந்த புழிஞ்ச மாவு வடாத்தை போட்டோன்னாக்கா வெந்து அப்படியே கட்டி முட்டியாக ஆகிடும். அதனால் பச்சை தண்ணியில் தான் போட்டு கரைக்கணும். அதை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடணும். நல்லா வேகணும் அந்த மாவு சுத்தமாக. 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலரணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்து நல்லா கெட்டியாக ஆகிடும் அந்த மாவு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை விட்டுட்டு பனங்கள் கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு கொடுக்கலாம் குழந்தைக்கு.
இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்ததுன்னா பாட்டிலில் விட்டு கொஞ்சம் ஹோலை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். பால் அளவுக்கு வராது இது, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுத்தோன்னாக்கா ஈஸியாக குடிச்சிடும் குழந்தைகள். இந்த கஞ்சி இப்போ எனக்கு தான். இங்கே யாரும் குழந்தை இல்லாதனால இதை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நான் தான் இன்றைக்கி காலம்பரை சத்துமா கஞ்சிக்கு பதில் இந்த கஞ்சியை குடிக்க போகிறேன். 5-6 மாதம் ஆகிடுதுன்னு இந்த மாவுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக கூழ் மாதிரி ஆக்கி கூட அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டு எதையாவது ஒன்று போட்டு உப்பு போட்டு மசிச்சு கொடுக்கலாம். யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.